சென்னை வடபழனியில் இருசக்கர வாகனத்தை சரியாக பார்க்கிங் செய்ய கூறிய மருத்துவமனை ஊழியர்கள் மீது தாக்குதல் நடைபெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது? இதில் போலீசார் யார் மீதேனும் தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்களா? என்ன நிலவரம் தற்போது சாலமன்? சென்னை வடபழனியில் அமைந்துள்ள புத்தூர்கட்டு வைத்தியசாலையில் இன்று காலை 8:30 மணி அளவில் பெண் ஒருவருடன் வைத்தியம் பார்ப்பதற்காக ஒரு நபர் வைத்தியசாலைக்கு வந்துள்ளார். அவர் எடுத்து வந்த இருசக்கர வாகனத்தை சரியாக பார்க்கிங் செய்யாமல் சென்றதாக தெரிகிறது. உடனடியாக அங்கு பணியில் இருந்த ஊழியர் ஒருவர் சரியாக பார்க்கிங் செய்யுமாறும் இங்க இருக்கக்கூடிய சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அதனை உடனடியாக சரியாக பார்க்கிங் செய்யுமாறு அந்த ஊழியர் அந்த நபரை பார்த்து அறிவுறுத்தியுள்ளார். அதற்கு திடீரென ஆத்திரம் அடைந்த அந்த நபர் இந்த ஊழியரை சரமாரியாக தாக்கியுள்ளார். மேலும் இதனை தடுக்க வந்த பெண்களையும் ஆபாசமாக பேசி அந்த நபர் தாக்க முயற்சித்துள்ளார். மேலும் உடனடியாக அங்கு வைத்தியசாலையில் இருந்த ஊழியர்கள் அனைவரையும் இந்த நபரை பார்த்து கேள்வி கேட்கும் போது உடனடியாக தப்பி சென்ற அந்த நபர் அருகில் இருக்கக்கூடிய விசிக அலுவலகத்திற்கு சென்று சுமார் 10க்கும் மேற்பட்ட நபர்களை அழைத்து மீண்டும் அந்த ஊழியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனை தடுக்க வந்த பெண்களையும் மற்றும் அங்கு பணியாற்றக்கூடிய மருத்துவர்களையும் தாக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது. அந்த நபர் வைத்தியசாலைக்குள் அந்த ஊழியரை தாக்கக்கூடிய காட்சியும் அதை தடுக்க வந்த பெண்களையும் ஆபாசமாக பேசக்கூடிய காட்சிகளும் பதிவாகி உள்ளது. மேலும் அந்த நபரை சரமாரியாக தாக்கக்கூடிய காட்சிகளும் சிசிடிவியில் பதிவாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக இங்க வைத்தியசாலையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர் அருணா அருகில் இருக்கக்கூடிய வடபழனி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேர்ல தற்போது போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில விசிகாவை சேர்ந்த PT ரவி என்பவர் தனது மனைவிக்கு சிகிச்சைக்காக வந்திருந்த போது இது போன்ற தாக்குதலில் ஈடுபட்டு இருப்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் அவரை பிடித்து விசாரணை நடத்தும் முயற்சியில் தற்போது வடபழனி போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சமூக வலைதளங்களும் இந்த சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருவதால் இதை வைத்து அந்த நபரை பிடித்து விசாரணை நடத்தக்கூடிய பணியில வடபழனி போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். உங்களோட விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.